Persian and Arabic both are the main part of Urdu. ये तब इजी है जब शुक्रिया. We eat all together in one plate. Yeah. வணக்கம் மக்களே, இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் நாட்டுள்ள இஸ்லாமாபாத் என்று சொல்லக்கூடிய தலைநகரம், அதாவது பாகிஸ்தானுடைய தலைநகரத்தில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாட்டி கண்டிப்பாக போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. மர்கலா ஹில்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாகவே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டைமில் வந்து 11 மணி ஆகுது. இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வ்ளாகுக்கு தான் இன்றைக்கி வந்து மேக் பண்ண வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலாங் ஜான் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இங்கே வந்து ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை ஆரம்பித்த கடை. இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இங்கே ஃபுட்டோட வந்து ஸ்பெஷல்னு சொன்னாலே இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், அந்த அளவுக்கு பேர் போனேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம KFC, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கடைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். பாருங்க எவ்வளோ வண்டிகள் இங்கே பார்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி. அதனால் நானும் இன்றைக்கி முன்ஷிப் ப்ரோவும் தான் வந்திருக்கோம். நம்மளோட அர்ஷத் ப்ரோவும் அடுத்தது எங்களோட தினுஷ் ப்ரோவும் வரல, அவங்க வேறு எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து இருக்கும், ட்ரை பண்ணலாம்னு சொல்லி. இங்கே வந்ததோட நான் வந்து இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டு நம்ம vlogs எடுப்போம். இங்கே வந்து சொல்கிறாங்க அவங்களே வந்து கேமராவில் ஷோ பண்ணட்டுமாங்கன்னு சொல்லி. உண்மைக்குமே நல்லா பேசுகிறாங்க, அவங்களோட இது பண்ணாங்க. पंजाब हाईवे पेट्रोल जी पंजाब गवर्नमेंट का इनकी तरफ है किधर है तो सेवर तो इन्होंने पहले खाए हुए हैं सेवर पसंद है. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து முன்னாடி வந்து ரிட்டையர்ட், அதாவது மோட்டர் டிராஃபிக் போலீஸில் இருந்தாங்களாம். இப்போ வந்து இவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. எத்தனை சொல்கிறாங்க, நல்லா அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறாங்க. எல்லாருமே நம்ம வந்து வ்ளாகர்ஸ் என்று தெரிஞ்சால் வ்ளாகர்ஸுக்கு வந்து இங்கே வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை. நம்ம நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மும்பை ஏர்போர்ட்டில் வச்சு நமக்கு வந்து ஒரு போய் வந்து பேசியிருந்தார் வ்ளாகர் அப்படின்னு சொல்லி. இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையை விட இந்த வ்ளாகர்ஸ், இந்த யூடியூபர்ஸ், அதே மாதிரி டிக்டாக்கர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை வந்து இங்கே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. உண்மைக்குமே அது வந்து எங்களை மாதிரி வ்ளாகர்ஸ், எங்களை மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு உண்மைக்குமே நிறைய ஒரு மோட்டிவேஷனான விஷயம். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள் வந்து நமக்கு அவ்வளோ வந்து மோட்டிவேஷன் தருது. உங்களோட கமெண்ட்ஸாக இருந்தாலுமே உண்மைக்குமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல். ஆரம்பத்தில் என்கிட்ட வந்து உருதுல தான் பேசினாங்க. நான் சொன்னோம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் பேசினாங்க. आप क्या हाल है? क्या आपका क्या हाल है? How are you? Very good. Actually Urdu is very easy to learn. Very easy. Even Persian and Arabic both are the main part of Urdu. ये तब इजी है जब उसको अरेबिक भी आती है. Arabic தான் நீ குர்ஆன் பட முஸ்லிமான் है आसानी से पढ़े. ஏன் சொல்கிறாங்க வந்து உருது வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது, உருதை வந்து கற்றுக்கிறது வந்து உருது, பஞ்சாபி, அதே மாதிரி பெர்ஷியன், இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 95% மேலே இந்த உருது, அதே மாதிரி பெர்ஷியன், ஹிந்தி, அதுக்கு பிறகு பஞ்சாபி, இந்த லேங்குவேஜ் எல்லாமே சேம் தான். கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் ஏதோ வார்த்தைகள் தெரியும், அதை போட்டு சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். We are from DG Khan. It's the center of Pakistan. DG Khan मेरा नाम क्या है वहाँ का? बेहतरीन. DG Khan means डेरा गाजी खान. Dera Ghazi, it's center of Pakistan. Then Islamabad. No. And note it in DG Khan, no foreigner can stay at night. Thank you sir. DG Khan is like at the bottom of the country. இங்கே பாருங்கள், சும்மா கன்னை வச்சுட்டு இருக்காங்க. இது போலீஸா இல்லை என்னென்னுமே தெரியலை. பார்த்துருப்பீங்க நம்மளோட எவ்வளோ கூலாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. எல்லாருமே வந்து நம்ம சேனலில் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு மெத்தடில் தான் நடந்துக்கிறாங்க. முதலாவது என்ன சாப்டர், இது என்னது, மாடு, இது அப்படியே பச்சை வச்சுருக்காங்க. Yeah? This area where you can select the meat. Okay. Select from the goat or sheep. Sheep? Any part you want.
It's a fresh. Everything is fresh. Yes, everything. Okay, okay. He will cut the piece. If we selected here means they will. If we selected Yes, they will cook it for you. okay. Whichever part you want. ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே பாருங்கள் அப்படியே வந்து நேரடியாகவே மாடு ஆடுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம எந்த பகுதி நமக்கு வேணும்னு செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பார்பிக்யூவாக மேக் பண்ணி கொடுத்துருவாங்களாம். வேறு லெவல் இல்லையா? இலங்கையில் வந்து இந்த மாதிரி சிஸ்டமே இல்லை. எல்லாமே இது பண்ணி ஆல்ரெடி அறுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் இன்சைடுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள்ளுக்கு போக போகிறோம். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக நம்ம எந்த விஷயமுமே பயப்பட தேவையில்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வந்து ஆரம்பம். இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே வந்து அந்தந்த பிளேஸில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து பிரதர் வந்து ஸ்பெஷலான ஃபுட் ஒன்று சொன்னார், பீஃப் பிளாவ். இங்கே வந்து பீஃப் பிளாவ்னு சொல்லி ஒரு ஃபுட் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நமக்கு பெர்மிஷன் கேட்டு உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. பார்ப்போம் நீ போய்ட்டு. இங்கே நான் இப்போ பீஃப் பிளாவ்னு சொன்னேன் தானே, அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பிரியாணியும் இல்லை, பிரியாணியில் ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று மாதிரி பாஸ்மதி ரைஸ் போட்டு. ஓகே ஓகே ஓகே. மெயின் திங் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது தான் ஃபேமஸாக வந்து போகக்கூடிய சாப்பாடு. இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபேமஸாக வந்து செல் ஆகக்கூடிய இது தான். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். சுக்ரியா. ஹாய். சூப்பராக பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாருமே. பீஃப் கபாப்னு சொன்னால் பீஃபை வந்து இறைச்சை வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிற கூட்டு அப்படி வச்சு இங்கே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ரொட்டி வடிவில் பண்ணுவாங்க. அது வந்து இங்கே பாகிஸ்தானில் வந்து நல்லாவே ஃபேமஸ். அதை பாருங்கள் செய்கிற மெத்தடை வந்து அப்படியே எண்ணெயில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து பீஃபை அப்படியே ரொட்டி மாதிரி அப்படியே மேக் பண்ணி அந்த இதில் அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே வந்து எடுத்து மேலே வைக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாமே. ஆனால் ப்ரைஸுமே கைஸ் அவ்வளோ சீப். இங்கேயுமே தான் இந்தியாவிலையுமே தான் நம்ம ரெண்டு இடத்துலையுமே ட்ரை பண்ணோம். ரெண்டு இடத்துலையுமே ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறது, ப்ரைஸை வந்து கேட்காமே நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ சீப்பாக இருக்கும். இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பீஃப் மெனு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பீஃப் பிளாவோ தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம பழக்கப்பட்டது இது தான். ஸோ இது வந்து ஓகே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள் ப்ரைஸ் வந்து 400 ரூபா, 530 ரூபா, 1200 ரூபா. எல்லாமே சேம் தான். நம்ம இளம் காசுக்கு பார்த்தா சேம். அதே இது வந்து இந்தியா காசுக்கு பார்க்கணும்னு சொன்னால் இது வந்து 4 பிரித்தா சரி. இப்போ 400 ரூபான்னு சொன்னால் இது வந்து 100 ரூபா இந்தியா காசில் வரும். பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். அது பிறகு இங்கே பாருங்கள் எல்லாமே பீஃபில் பீஃப் டக்கி இது போட்டுருக்கு. பீஃப் மேன்யூ. அதுக்கு பிறகு மட்டன் ஆடு அதில் மேன்யூ போட்டுருக்கு. அதே மாதிரி சிக்கன். இங்கே பாருங்கள் சிக்கனில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, வேறு லெவல். இங்கே பாருங்கள் ஒரு முழு கோழியை வந்து 1300 ரூபா. அதுக்கு பிறகு சிக்கன் மேன்யூ. அதுக்கு பிறகு ஸ்வீட் மேன்யூ இருக்குது. ஸ்வீட் மேன்யூலேயும் அதே இது மாதிரி தான் ப்ரைஸ். இது வந்து ஃபலூடா இருக்குது 250 ரூபா ஜஸ்ட்டு. அது பிறகு காவா. இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன எடுக்கிறேன்னு சொல்லி. ரொட்டியும் இருக்குது. நான் என் பராட்டா டீல் மேன்யூ, நாட் டீல் மெனு, டால் மெனுன்னு போட்டுருக்கு. பார்ப்போம் என்ன இங்கே ஃபேமஸாக இருக்கோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் மக்கள் வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தான் எல்லாம் எங்கேயுமே உட்காந்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து கீழே வந்து அப்படியே பெட் மாதிரி வச்சுருக்கோம். சைடில் வந்து அப்படியே அதே மாதிரி தான் வச்சுருக்குது. அதில் வந்து உட்காந்து ஃபேமிலியோடு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பார்ப்போம் நமக்கு சான்ஸ் கிடைச்சா அதையும் வந்து ட்ரை பண்ணணும். ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நம்ம மேசியில் உட்காந்துருக்கோம். இது வந்து நமக்கு டைம் கிடைச்சா அந்த பிளேஸில் வந்து அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம போயிட்டு அந்த இடங்களில் உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம்
இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. அதாவது இங்கே இருக்கிற மக்களுடைய கல்ச்சர், இங்கே இருக்கிற மக்களுடைய சாப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறது ஒரு நோக்கமாகத்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அடுத்தது வந்து எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸையும் வந்து மேக் பண்ணோம். இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இஸ்லாமாபாத்தை விட்டு நம்ம அடுத்தடுத்த இடங்கள் போகும்போது நிறைய விஷயமான புது புது மனிதர்களை பார்க்கலாம். அங்கே வந்து கல்ச்சர்ஸ் வந்து ஒரே நாடாக இருந்தாலுமே டிஃப்ரெண்டான வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் வாழக்கூடிய மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு போவோம் guys. We eat all together in one plate. ஆல் டுகெதர் we also same. இது வந்து சகனில் போட்டு சாப்பிட்றது சொல்கிறாங்க. This basically happens in Pathan culture. Okay. Pathan culture. This basically shows the unity. யூனிட்டி. Eat together. இதில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், பட்டாணி பீப்புள், இவரும் வந்து பட்டாணி தான். இதில் வந்து பட்டாணி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பட்டாணி மட்டும் இல்லை, சிந்தி, பஞ்சாபி எல்லாருமே ஒன்று தான். ஈவன் நம்மளாக இருந்தால் கூட நம்ம தினேஷ் ப்ரோ, நான், அது பிறகு ஹர்ஷத் ப்ரோ, இவர் எல்லாமே ஒரே சகனில் தான் சாப்பிடுறது. ஸோ அது வந்து அவங்களோட யூனிட்டி, அதாவது அவங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்காக இந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வாட்ஸ் திஸ் பிரதர்? This is called raita. Raita? Yes. Okay, raita. We got to know. Yogurt and little bit spice mix in it. Spicy. No, Raita not spicy. Not spicy. Spices mix in it. Little bit. Okay. இது வந்து ரைட்டாவாம் கொஞ்சம் போல் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஸ்பைசியை வந்து எட் பண்ணியிருப்பாங்க. அதோட வாட்ஸ் திஸ்? This is called Afghani roti. Afghani roti. Yes. Afghani roti. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதுக்கு பிறகு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன் இல்லையா, என்ன கபாப். திஸ் இஸ் த கபாப்னா கபாப். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனிக்காரை இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த மாட்டு இறைச்சி இருக்கு இல்லையா, அந்த மாட்டு இறைச்சியை வந்து அப்படியே இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, வெட்டி அதை அரைச்சி ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணி ரொட்டி மாதிரி பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து செய்கிற முறையை வந்து காட்டியிருந்தேன் நான். அது பக்கத்தில் தேசிக்கா இதுவும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா. செம்மைங்க. இவங்களோட மக்களுடைய வாழ்க்கை முறை, அதே மாதிரி இவங்களோட சாப்பாடு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இங்கேயும் தான், அடுத்த வந்து இந்தியாவிலேயும் தான் நம்ம மக்களுடைய சாப்பாடெல்லாம் பார்த்தா பொதுவாக இங்கே வந்து சாப்பாடுக்கு வந்து அவ்வளோ விலை இல்லை, சாப்பாடுக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவ்வளோ சாப்பிடுவாங்க. ஈவன் சொல்ல போனால் நம்மளாம் வந்து கம்பேர் கூட பண்ணிடலாம். ஓகே, இதில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பிளாவோன்னு சொல்கிற ஃபுட்டு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண பிளாவோ, அதே மாதிரி பீஃப் கபாப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் சட்டப்படி டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன ஒரு கவலையான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட்டு பழகலை இல்லையா. பொதுவாக அது எனக்கு அடுத்தவங்களை பார்த்துருக்கல, என்னையை பொறுத்தளவுக்கு நான் வந்து கூடுதலாக சாப்பிட மாட்டேன். அதனால் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, பரவாயில்ல. அதை வந்து டேஸ்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஃபுட்டெல்லாம் வந்து மறுபடியும் நமக்கு எப்போ ட்ரை பண்ண கிடைக்குமோ தெரியல. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன், சட்டப்படி இருந்துச்சு. அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் நேரம் வந்து 12:30 ஆகுது. அதாவது இலங்கை டைமில் பார்த்தீங்கன்னா 1 மணி டைம். பட் 1 மணியாக இருந்தாலுமே கூட இங்கே பாருங்கள், வானமெல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் வந்து 24 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரதருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணார். நிறைய விஷயங்கள் அந்த ஒரு காசுக்காக இல்லை, அந்த ஹியூமனிட்டிக்காக, ஒரு மனிதாபிமானத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தார். நிறைய அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். எல்லாமே எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட நான் வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பேருக்கிறேன். சே ஹாய் டு மை ஃப்ரெண்ட்ஸ். Hi. Take care. பாய். இன்னொரு வீடியோ சந்திப்போம்.